Hi everyone, welcome to our channel Medgen Nursing. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சீரிஸ் தான் பார்க்க போறோம். போன வீடியோல பார்த்தா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோல இருக்குது. போன வீடியோல 20 क्वेश्चंस பார்த்தோம். இதுல ஒரு 25 क्वेश्चंस நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, which of the following ECG findings would be seen in a patient with kidney failure with potassium level 6.3 mg per dl? ஆல்ரெடி நம்ம fluid and electrolyte வீடியோலயே நம்ம வந்து பொட்டாசியம் லெவல் எவ்வளோ இருந்தால் இசிஜி சேஞ்சஸ் என்ன வரும்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் லெவல் 6.3 நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது பொட்டாசியம் லெவல். அப்போது ஹைப்பர்கலிமியாவில் மோஸ்ட்லி என்ன டி வேவ் இருக்கும்? ஃப்ளாட்டன் டி வேவா, பீக்டு டி வேவ், எஸ்டி செக்மெண்ட் எலிவேஷன் ஆர் எஸ்டி செக்மெண்ட் டிப்ரெஷன்? பீக்டு டி வேவ் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Okay, next question. An 8-year-old child comes to physician office complaining of swelling and pain in the knees. A mother says the swelling occurred for no reason and it keeps getting worse. Initial diagnosis is Lyme disease. When talking to the mother and child, questions related to which of the following would be more important to include in the initial history? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8-year-old child வராங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க? ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் இன் த நீஸ். இது நம்ம இனிஷியல் டயக்னோசிஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, லைம் டிசீஸ்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு அப்படின்னா, இனிஷியல் ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான திங்ஸ், அதாவது நம்ம நோட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். டிக்ரீஸ் யூரின் அவுட்புட் அண்ட் ஃப்ளாங்க் பெயின், ஃபீவர் ஓவர் 103 degree Fahrenheit, last 2 to 3 weeks, rashes covering palms of the head, hands and soles of the feet, then headache, malaise and sore throat. ஓகே, ஃபர்ஸ்ட் லைம் டிசீஸ்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். இது எதனால் வரும் அப்படின்னா, பைட் ஆஃப் இன்ஃபெஸ்டட் பிளாக் லெக்டு டிக் பைட். ஓகேங்களா, அது கடிச்சு, அந்த பூச்சி கடிச்சதுன்னா நமக்கு வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து என்னது, லைம் டிசீஸ். சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஃபீவர், ஹெட்ஏக், மலேஸ், ஃபெட்டிக், வீக்னஸ் இன் லோயர் லிம்ஸ், ஸ்கின் ரேஷ் கால்ட் எரித்திமா மைக்ரான்ஸ். ஓகேங்களா, ஃபீவர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூரின் அவுட்புட், ஃப்ளாங்க் பெயின் இது நமக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தென் ஹெட்ஏக் வரும், பட் சோர் த்ரோட் வராது. ஸோ இந்த ஆப்ஷனும் நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா ஃபீவரா ரேஷா, ஃபீவர் வந்து காமனாக எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே நமக்கு வரக்கூடிய சிம்டம் தான் ஃபீவர். இதில் என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இன்க்ளூட் பண்ணக்கூடிய இனிஷியல் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷ் கவரிங் த பாம்ஸ் ஆஃப் தி ஹேண்ட்ஸ் அண்ட் தி சோல்ஸ் ஆஃப் தி ஃபீட். ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆன்சர். While doing Weber test by tuning forks, assessment and checking of vibration sense, which of the following frequency tuning forks is commonly used for screening of hearing impairment? So இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, frequency of tuning fork என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 128 Hz, 2056 Hz, 512 Hz and option D 1028 Hz. இதில் என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 512 Hz தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சாரி, a 30-year-old male patient comes in surgical OPD with pain, discomfort, swelling around the anus and bleeding per rectum. History is suggestive hemorrhoids. What will be the confirmative test in OPD? USG whole abdomen, sigmoidoscopy, proctoscopy, digital rectal examination. இல்லை எது வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறத வச்சு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண மாட்டோம். ப்ரோட்டோஸ்கோப்பி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். The next question வந்து என்னன்னா, a 38-year-old patient has come in emergency department with ruptured gallbladder, cholecystectomy done. The patient is discharged with a follow-up instruction. After 2 to 3 weeks, the patient comes for follow-up in the surgical OPD with the complaints of pain abdomen, generalized tenderness in abdomen, fever, etc. What would the possible complication? அதாவது என்னன்னா, பேஷண்ட்டுக்கு கோலசிஸ்டமி பண்ணிட்டாங்க. 2 to 3 weeks கழிச்சு பேஷண்ட் வந்து ஃபாலோ அப் வரும்போது இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா பெயின் அப்டமன் சொல்கிறாங்க, ஜென்ரலைஸ் டெண்டர்னஸ் சொல்கிறாங்க, ஃபீவர் இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் பாருங்கள், டிஸ்கஷன்ஸ் கிடையாது, எவிசரேஷன் கிடையாது, அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே அவங்க சொல்லலை. கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு ஃபீவர் காமனாக வராது, டெண்டர்னஸ் இருக்காது, ஸோ இதுவும் கிடையாது.
ஸோ ஆப்ஷன் ஏ பெரிட்டோனைட்டிஸ். பெரிட்டோனைட்டிஸ் தான் வந்துட்டு ரிபவுண்ட் டெண்டர்னஸ் இருக்கும், அப்டமன் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஸோ பெரிட்டோனைட்டிஸ். The next question, to enhance the percutaneous absorption of nitroglycerin patches, it would be the most important for the nurse to select a site. That is which of the following? Near the heart, non-hairy area, muscular or over bony provenance. ஆக்சுவலாக நம்ம பேட்ச் ஓட்டும் போது நான் ஹேரி ஏரியாவில் தான் ஒட்டணும். அப்படின்னா தான் அது வந்து ஒழுங்காக ஸ்டிக் ஆகும். ஸ்டிக் ஆனால் தான் அதோட அப்சார்ப்ஷன் அங்கே நடக்கும். ஸ்டிக்கே ஆகலைன்னா எப்படி? ஸோ ஆப்ஷன் பி நான் ஹேரி ஏரியா. Then next question வந்து என்னன்னா, a patient in 28-week gestation is receiving labetalol and magnesium sulfate for her pre-eclampsia treatment. On checking her BP, you would find that is 86/56. The most likely cause of his finding is false reading, accidental overdose of labetalol, magnesium sulfate toxicity, patient is anxious. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் ஓவர்டோஸ் ஆஃப் லாபிட்டலால். பிகாஸ் லாபிட்டலால் வந்து என்னது, பீட்டா பிளாக்கர்ஸ். ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பிபியை வந்து லோயர் பண்ணும். மெக்னீஷியம் சல்ஃபேட் டாக்ஸிசிட்டிலையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிபி ஹைப்பர்டென்ஷன் வரும். பட் கம்பேர்ட் டு லாபிட்டலால் கம்பேர்ட் டு மெக்னீஷியம், லாபிட்டலால் தான் வந்துட்டு ஹைப்போடென்ஷன் காஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி ஆக்சிடென்டல் ஓவர்டோஸ் ஆஃப் லாபிட்டலால் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் வுட் பி த கரெக்ட் ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ த ஃபீமேல் கத்தீட்ரைசேஷன்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, க்ளீன் வித் பிட்டாடின், அப்ளை லிக்னோகைன் ஆன் த டிப் ஆஃப் தி கரெக்ட் கத்தீட்டர், இன்சர்ட் கத்தீட்டர், செக் ஃபார் யூரின், இன்ஃப்ளேஷன் ஆஃப் தி. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், பீட்டாடின் வச்சு க்ளீன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் பாருங்கள், பீட்டாடின் வச்சு க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏசிடி. ஸோ இதுலேயே நமக்கு பி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. தென் என்ன பண்ணுவோம், அப்ளை லிக்னோகைன் ஆன் த டிப் ஆஃப் தி கத்தீட்டர். ஸோ தென் அதுக்கடுத்து கத்தீட்டர் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டியும் இதில் எலிமினேட் ஆகிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, செக் ஃபார் யூனிட். கத்தீட்டரை இன்சர்ட் பண்ணாமல் எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ ஆப்ஷன் டி வந்து நமக்கு எலிமினேட் ஆயிடுச்சு. தென் இன்சர்ட் தி கத்தீட்டர், செக் ஃபார் யூரின். தென் யூரின் வந்து பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளேட் பண்ணுவோம். இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு யூரின் வருதான்னு செக் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே. up to which age height of the child is measured in lying down posture? ஆக்சுவலாக இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம பேபி வந்துட்டு இன்ஃபன்டமீட்டரில் லைங் டவுன் பொசிஷனில் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம் ஹைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 24 months ஓல்டு பேபி இல்லை அப்படின்னா ஹைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 85 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற பேபியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபன்டமீட்டரில் செக் பண்ண முடியும். அதை விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டேடியோமீட்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹைட் செக் பண்ணுறதுக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பேசல் இன்சுலின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்சுலின், என்பிஹெச், குளுலிசின், டெக்லுடெக். ஸோ ஃபஸ்ட்டு பேசல்னா என்ன, போலஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேசல் இன்சுலின் அப்படின்னா என்னன்னா, இதோட அனதர் நேம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இன்சுலின். இது வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா டியூரிங் நைட் டைம் கொடுப்பாங்க. ஏன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் லாங் ஆக்டிங்காக இருக்கிறதுக்காக கொடுப்பாங்க. இது வந்து இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் பீரியடில் கூட இது வந்து குளுக்கோஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். இதோட எஃபெக்டிவ் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours. எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா கிளார்ஜின் அண்ட் டெக்லுடெக். தென் போலஸ் இன்சுலினோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மீல் டைம் இன்சுலின். இது வந்து எப்போ எடுத்துக்குவாங்க அப்படின்னா மீல் டைமில் எடுத்துக்குவாங்க. அதாவது பிஃபோர் மீல் ஆர் டியூரிங் த மீல் டைம் வந்து இது எடுத்துக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா பிளட் குளுக்கோஸ் லெவலில் கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்கிறதுக்காக. இதோட எஃபெக்டிவ் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 hours. தென் இதில் வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆக்டிங், ரேபிட் ஆக்டிங் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஷார்ட் ஆக்டிங் வந்து ஹியூமன் ரேபிட் அண்ட் ரேபிட் ஆக்டிங் குளுலிசின், ஆஸ்பர்ட், லிஸ்ப்ரோ. ஓகே. தென் வந்துட்டு என்பிஹெச், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்சுலின் வந்து போலஸில் வந்துடுது. என்பிஹெச் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட் இன்சுலின். இது வந்து போத் கவர் பேசல் அண்ட் போலஸ் போத்லையும் ரெண்டோட ஆக்ஷனுமே என்பிஹெச்சில் வந்து இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது. குளுலிசைனும் எதில் வருது, போலஸ் இன்சுலினில் வருது. ஸோ டெக்லுடெக் தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ தென் வந்துட்டு இன் அன் அடல்ட் இந்த நார்மல் பிளட் குரூப் பிளட் ப்ரெஷர் ரேஞ்சஸ் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஷின் தான் 122/80 mm Hg. The next question, all of the following are true about Anthera contraceptive except.
It is an injectable contraceptive. It is irreversible, can be used 15 to 45 years of age group. It is available all government hospital with free of cost. ஓகே, கீழே இருந்து போகலாம். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கிடச்சிட்டு இருக்கு. ஆப்ஷன் டியும் கரெக்டு. தென் 15 to 45 years ஏஜ் குரூப், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் பார்த்தீங்கன்னா இட் இஸ் irreversible. இது வந்து irreversible கிடையாது, இட் இஸ் a reversible one. ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ அபவுட் அந்தாரா கான்ட்ரசெப்டிவ் எக்ஸப்ட் எது ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அந்தாராங்கிறது இன்ஜெக்டபிள் கான்ட்ராசெப்டிவ். இது வந்து என்ன அப்படின்னா ஹைலி எஃபெக்டிவ். 3 month வந்து இதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். தென் வந்து இதோட ரிவர்சபிள் கான்ட்ராசெப்டிவ், இது வந்து irreversible கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a 1-year-old toddler develops symptoms like mild tenderness in injection site, malaise, mild fever and discomfort following DPT immunization. What would be the teaching plan for his parents? This is appropriate reaction, delayed for next immunization process, all futures are enough to take the baby in emergency department, mild reaction and can manage at home. ஆக்சுவலாக வந்து நார்மலாக இம்யூனேஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் சைட்டில் டெண்டர்னஸ், மலைஸ், மைல்டு ஃபீவர் வர்றது வந்து நார்மலான ஒன்று. ஸோ நம்ம வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லணும், இது வந்து ஒரு அப்ராப்ரேட்டான ரியாக்ஷன் தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு இது சொல்லணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். The next question, when inspecting cardiovascular climb, the nurse notes that he needs to sit upright to breathe. This behavior is most indicative for pericarditis, anxiety இல்ல congestive heart failure, angina. இது என்னது, பேஷண்ட் வந்து உட்கார்ந்தாதான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியுது, அப்ரைட் பொசிஷன்ல இருந்தா தான் ப்ரீத் பண்ண முடியுது. லைன் டவுன்லலாம் அவங்களால ப்ரீத் பண்ண முடியல அப்படின்னா இது எதோட சிம்டம்ஸ், எதோட இண்டிகேட்டிவ் அப்படின்னா congestive heart failure-ஓட இண்டிகேஷன். congestive heart failure பேஷண்ட் தான் வந்துட்டு என்ன மோஸ்ட்லி அவங்களால ப்ரீத் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அப்ரைட் பொசிஷனில் தான் அவங்களால ப்ரீத் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Then 15th question, on psychiatric interview, a patient had the following thought sample: hey, may, pay, re, day. Is the sample for neologism, clang association, derailment, loosening? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ரைமிங் வேர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஹே, மே, பே, ரே, டே அப்படின்னு ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் சொன்னாங்கன்னா அது என்னது, clang association. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Then which of the following child has low risk for sudden infant death syndrome? எந்த child இதில் low risk அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Child lying on back has history of previous child has sudden infant death syndrome, child lying on abdomen and child sleeping in side lying position. கீழ இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா child sleeping in side lying position. இன்னொன்று என்னன்னா child lying on abdomen. abdomen means abdomenல படுத்திருக்காங்க, மீன்ஸ் prone positionல பேபி இருக்குது. தென் previous child வந்து sudden infant death syndrome நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் டி, சி, பி மூணுமே வந்துட்டு சடன் இன்ஃபேண்ட் டெத்து வரதுக்கூடிய ரிஸ்க் தான். பேஷண்ட் வந்து என்றைக்குமே ப்ரோனில் படுக்கக்கூடாது, சைட் லைங் பேபியில் வந்து 1 year கீழே வந்து நம்ம படுக்க வைக்கக்கூடாது. சுப்பைன் தான் அவங்களுக்கு கரெக்டான பொசிஷன். ஸோ சைல்ட் லைங் ஆன் பேக்னா எனக்கு சுப்பைன் பொசிஷன் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து லோ ரிஸ்க். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, அக்கார்டிங் டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், severe stunning for low height for age is best described in standard deviation. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் கேட்காங்க சிவியர் ஸ்டன்னிங்கை நம்ம எப்படி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இதில் வந்துட்டு மாடரேட் ஸ்டன்னிங் அப்படின்னா லெஸ் தென் 2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் இருக்கணும். இது சிவியர் ஸ்டன்னிங் அப்படின்னா 3 ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவியர்னு சொல்கிறோம். ஓகேயா, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, சிவியர் ஸ்டன்னிங் தான் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் ஹைட் ஃபார் ஏஜ். செகண்ட் ஒன் வந்து 3 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இதே வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் கேட்கலாம், அண்டர் வெயிட் ஃபார் ஏஜ் அப்படின்னு கேட்கலாம். அண்டர் வெயிட் ஃபார் ஏஜுக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடரேட்னா லெஸ் தென் 2, சிவியர் அப்படின்னா less than 3. தென் வந்துட்டு
வேஸ்டிங்கும் கேட்கலாம். வேஸ்டிங் வெயிட் ஃபார் ஹைட். வேஸ்ட் அதாவது ஸ்டன்னிங் வந்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் ஃபார் ஏஜ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு அண்டர் வெயிட்டுக்கு என்ன இண்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் ஃபார் ஏஜ் யூஸ் பண்ணுவோம். தென் வந்துட்டு வேஸ்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் ஃபார் ஹைட். 3 விஷயம் இதில் இருக்குது. ஸ்டன்னிங், வேஸ்டிங், அண்டர் வெயிட். ஸ்டன்னிங்கோட இண்டிகேட்டர் என்னது? ஹைட் ஃபார் ஏஜ். ஸ்டன்னிங்கோட இண்டிகேட்டர் ஹைட் ஃபார் ஏஜ். தென் வேஸ்டிங்கோட இண்டிகேஷன் என்னன்னா வெயிட் ஃபார் ஹைட். தென் அண்டர் வெயிட்டோட இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா வெயிட் ஃபார் ஏஜ். ஓகேயா? இது எல்லாத்துக்குமே வந்து மாடரேட்டில் 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிவியரில் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணணும். சிவியர் கொடுத்துருக்காங்களா இல்லை மாடரேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸ் காம்பனன்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட காம்பனன்ட்ஸ் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னலாம் அப்படின்னா ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகேயா? இதில் பாருங்கள், கீழேருந்து போகலாம். இதில் வந்துட்டு நான் என்னென்ன 3 சொன்னேன்? ஹெல்த்து, எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட். ஹெல்த்தை பற்றி இருக்குது, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி அண்ட் இன்கம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான், இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி அண்ட் இன்கம், இதுவும் கிடையாது. தென் வந்துட்டு இதில் வந்து ஹெல்த் இருக்குது, எஜுகேஷன் பற்றி இருக்குது, பட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். தென் ஸ்கூலிங், குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த்து, ஸ்கூலு அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டெக்ஸோட 3 காம்பனன்ட் என்னெல்லாம்? ஹெல்த்து, எஜுகேஷன் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், a nurse taking care of a patient with chest tube drainage suddenly noticed that there is no fluctuation in water tube. Which of the following action should the nurse take first? Turn the patient to the unaffected side, inform the physician, check the tubing to ensure there is no kinking, start milking the chest tube. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா செஸ்ட் டியூப் ட்ரைனேஜோட ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு சடனாக நர்ஸ் நோட் பண்ணுறாங்க என்னென்னா அங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நர்ஸுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? டியூபிங்கை செக் பண்ணணும், ஏதாவது கிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி கிங்க் எதுவும் ஆகாமல் அங்கே வந்து எதுவும் வரலனா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபிசிஷியன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். செக் த டியூபிங் டு என்ஷூர் there is no kinking. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a first priority assessment in CPR? CPRல என்ன first priority assessment சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க, chest compression, check breathing, check airway and check conscious. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் செக் ஃபார் கான்ஷியஸ் தான் நம்ம வந்து பண்ணோம். ஃபர்ஸ்ட் செக் ஃபார் ரெஸ்பான்ஸ், there is no response, check for pulse and breathing simultaneously. If there is no pulse, no respiration, then start compression. இதுதான் நம்மளோட சிபிஆரோட ஸ்டெப்பு. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செக் கான்ஷியஸ்னஸ். ஓகே, which of the following finding is suggestive and abnormal reading in a 4 hours old newborn? நியூபார்னுக்கு இது அப்நார்மல் ரீடிங் சொல்லி கேட்டிருக்காங்க. பிளேட்லெட் 2 lakh நார்மல் தான், ஹீமோகுளோபின் 18 gram per dl நார்மல், WBC count 17,000 இட்ஸ் ஆல்சோ ஓகே. தென் வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் பாருங்க 30 mg per dl. ஸோ பேபி வந்து எதில் இருக்குது? ஹைப்போகிளைசிமியாவில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி, பிளட் குளுக்கோஸ் 30 mg per dl தான் வந்து அப்நார்மல் ரீடிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், a patient is developed mild urticaria, breathlessness. Which of the following medicine would not be prescribed for this patient at this time? பேஷண்ட்க்கு அட்காரியா இருக்குது, breathlessness இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன டேப்லெட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாம், குளோர்ப்ரோமசின், குளோர்ஃபினரமைன், ஹைட்ரோகார்டிசோன், டெக்ஸாமெத்தசோன். இதில் என்னென்ன வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், டெக்ஸா வந்து என்னது? ஸ்டீராய்ட் வந்து பிரெத்லெஸ்னஸ்க்கு நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரோகார்டிசோனும் வந்து என்னது? நம்மளோட ஸ்டீராய்ட் வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். தென் வந்துட்டு குளோர்ஃபினரமைன் என்னது? ஆன்டி ஹிஸ்டமைன். ஓகே, அதுவும் வந்து என்ன பண்ணுவோம்? பேஷண்ட்டுக்கு கொடுப்போம். பிகாஸ் பேஷண்ட்டோட கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மைல்டு அர்டிகாரியா இருக்குது. ஸோ ஆன்டிஹிஸ்டமைன் நம்ம கொடுப்போம். ஸோ ஆப்ஷன் சி, பி, டி, சாரி
பிசிடி 3 ஆப்ஷனுமே வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொடுப்போம். குளோர்ப்ரோமசின் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிபிக்கல் ஆன்டிசைகோட்டிக்ஸ் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அதில் இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இதில் கொடுக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ குளோர்ப்ரோமசின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். In 28-year-old patient, adrenal to be infused at the rate 0.2 mcg per kg per minute. The weight of the patient is 40 kg. The medicine available in ampule is 4 mg, that is 2 mg per ml. Then 2 ampules to be added in 46 ml normal saline. How many ml per minute இல்ல here தப்பா டைப் ஆயிருக்கு, per hour. okay, per hour dose would be administered. okay, இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, 28-year-old பேஷண்ட்டுக்கு அட்ரினல் இன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா 0.2 mics per kg per minute வந்து கொடுக்கணும். வெயிட் ஆஃப் தி பேஷண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 kg கொடுத்துருக்காங்க. ஆம்பியூலில் எவ்வளோ இருக்குது, 2 mg per ml. ஸோ ஒரு ஆம்பியூலில் 4 mg இருக்குது. 2 ஆம்பியூலில் 46 ml சலைனில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை ml per hour வந்து நம்ம செட் பண்ணணும் இன்ஃபியூஷன் பம்பில், இதுதான் கொஷின். ஓகேங்களா, கால்குலேஷன் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இன்ஃபியூஷன் ரேட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, 0.2 mics per kg per minute. வெயிட்டு 40 kg. இதை வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஸோ 0.2 mics, வெயிட் எவ்வளோ 40 kg. நமக்கு வந்து இங்கே ஹவரில் கேட்டிருக்கனால நம்ம மினிட் வந்து போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 60 minutes. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 480 mics. வாட் வி வாண்ட் என்ன, 480 mics நமக்கு தேவை. ஓகேயா, இன்ஃபியூஷன் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 mg ஒரு ஆம்பியூல் இருக்குது, 2 ஆம்பியூல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ml ஒரு ஆம்பியூலில் 4 mgனா 2 ஆம்பியூல் எவ்வளோ 8 mg. ஓகேயா, 8 mg 50 ml இருக்கிறதா தான் கணக்கு. பிகாஸ் 46 ml என்ன 4 ml அட்ரினலினே இருக்குது. ஸோ 8 mg 50 ml இப்போ டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ 1 ml எவ்வளோ அப்படின்னா 50 divided by 8 divided by 50. ஸோ 1 ml எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.16 mg இருக்குது. இதை வந்து முன்னாடியே கால்குலேஷன் போட்டு வச்சிட்டேன், நீங்களும் இதை வந்து உங்களோட நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஜியில் தான் நமக்கு இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த எம்ஜியில் இருக்கிறத எம்சிஜியில் மாற்றணும். பிகாஸ் வாட் வி வாண்ட்ல என்ன இருக்குது நமக்கு எம்சிஜியில் இருக்குது. ஸோ எம்ஜியிலிருந்து எம்சிஜிக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்கே 0.16 mg இன்ட்டு எம்ஜியிலிருந்து எம்சிஜிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மல்டிப்ளை பை 1000. அதாவது பெரிய வேல்யூலேருந்து சின்னதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், மாத்திரம். எம்ஜிங்கிறது பெருசு, மைக்ரோகிராம்ஸ் வந்து சின்னது. ஓகேயா, பெரிய இதுலேருந்து சின்னதுக்கு மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 1000. இதே நீங்கள் எம்சிஜிலேருந்து எம்ஜிக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை 1000 வந்து கொடுக்கணும். ஓகேயா, ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 160 mcg. வாட் வி ஹேவ் என்னது 160 mg நமக்கு இருக்குது. 50 ml 1 ml 160 mcg இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். வாட் வி வாண்ட் டிவைடட் பை வாட் வி ஹேவ் இன்ட்டு குவான்டிட்டி. இதுதான் ஃபார்முலா. வாட் வி வாண்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 480 mics. ஸோ 480 mics. வாட் வி ஹேவ் என்ன 160 mics. எவ்வளோ ml இருக்குது 1 ml இருக்குது. ஓகேயா, ஸோ 1 ml 0 கேன்சல் ஆயிரும். 116s are 316s are 48. ஸோ 3 ml per hour தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இதோட ஆன்சர் வந்து 3 ml per hour. Then வந்து next question. In a patient left femoral popliteal bypass grafting surgery has been done. After 6 hours of the procedure, the dorsal pedis pulse of the left leg is not palpable. After further assessment reveals that the leg is feel like cool and pale. What would be the priority nursing action? Notify to the treating doctor, reposition and reassess the leg, start IV fluid, assess for bleeding. ஓகேயா, இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி நர்சிங் ஆக்ஷன் என்ன அப்படின்னா இதில் எல்லாமே தான் நம்ம பண்ணணும். பிகாஸ் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபெமோரல் பாப்பிலிட்டியல் பைபாஸ் கிராஃப்டிங் வந்து பண்ணியிருக்காங்க பேஷண்ட்டுக்கு. ஸோ ப்ளீடிங்கான ரிஸ்க் இருக்குது பேஷண்ட்டுக்கு. ஸோ அசஸ் ஃபார் ப்ளீடிங்கும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான். ஐவி ஃப்ளூயிட் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் ப்ளீட் ஆச்சுன்னா ஹைப்போடென்ஷன். ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஐவி ஃப்ளூயிட். தென் வந்துட்டு டாக்டரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், நோட்டிஃபை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு தடவை ரீபொசிஷன் பண்ணி திரும்ப ரீஅசஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன ப்ரியாரிட்டி நர்சிங் ஆக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டின்னு பார்த்தா நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, while preparing the medicine, a nurse be mistakenly had needle stick injury for which disease
போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் மெஷர் இஸ் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, டெட்டனஸ் அண்ட் ஹெச்ஐவி. ஹெப்படைட்டிஸ் பி, சி, ஹெச்ஐவி எல்லாமே என்னது blood borne transmission இருக்கு. ஸோ டெட்டனஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் சிக்கு வந்து நமக்கு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் தேவை கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் டெய்லியுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸ் வந்து வரும். கண்டென்ட்டும் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.